Good morning students. Complete the words by reading their meaning. இதில் வந்து ஒரு 5 வேர்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மீனிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேச்சிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வேர்டோட மீனிங். அப்போது அந்த மீனிங்க்கு என்ன வேர்டு வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஹைஃபன் கொடுத்துருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல என்ன ஸ்பெல்லிங் வரும் அந்த வேர்டுக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஐ கேச்சிங் அப்படிங்கிறதோட மீனிங்கோட வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்டாகுலர். அதோட ஸ்பெல்லிங் பாருங்கள், எஸ் ஹைஃபனில் பி வரும், அடுத்தது இ சி டி ஏ சி யூ எல் ஏ ஆர். ஸ்பெக்டாகுலர் அப்படிங்கிறதோட மீனிங் தான் ஐ கேச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நம்ம இதில் ஸ்பெல்லிங்கும் தெரிஞ்சுக்கலாம், வேர்டையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா த்ரில்டு அப்படிங்கிறது மீனிங் கொடுத்துருக்காங்க. அப்போ த்ரில்டு எந்த வேர்டு வந்து த்ரில் அப்படிங்கிறதுக்கு வரும் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? எந்த வேர்டுக்கு த்ரில்லோட மீனிங் ஸோ சொல்லலாமா? கண்டுபிடிச்சிருப்பீங்க சொல்லிட்டு இருக்கும்போதே. ஃபர்ஸ்ட் லெட்டர் இ எக்ஸ் சி ஐ டி இ டி. எக்ஸைட்டட் அப்படிங்கிறதுக்கோட மீனிங் தான் த்ரில்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேர்டு பாருங்கள், இ எக்ஸ் CITED, எக்ஸைட்டட். சரிங்களா? அடுத்தது தேர்டு பாருங்கள், டேஸ்டி. என்ன வேர்டு வந்து டேஸ்டிங்களோட மீனிங் வரும் இல்லைங்களா? சொல்லிடலாமா? டெலிஷியஸ். டெலிஷியஸோட ஸ்பெல்லிங் என்ன? DELICIOUS. டெலிஷியஸ் அப்படிங்கிறதோட மீனிங் தான் டேஸ்டி. சரிங்களா? 3 வேர்டையும் நான் சொல்லிட்டேன். ஸோ 4வது வேர்டும் 5வது வேர்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா யோசிங்க, பொறுமையாக யோசிங்க. ஈஸியான வேர்டு தான். இதே மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து வெக்காபுலரி வந்து நிறைய தெரிய ஆரம்பிச்சிடும்.